தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் வரும் காலத்தில் பிழையின்றி தமிழில் பட்ஜெட் வாசிக்க வேண்டும் என்றும் அதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உதவ வேண்டும் என்றும் மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் சட்டப்பேரவையில் பேசியதால் மரிய வில்சன் ஆவேசமடைந்தார். பட்ஜெட் உரையில் பேசுகிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கோட்டதற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சார், நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸா ஆடுவேன், டிஃபென்ஸா ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்து முடியும். குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவாக சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்போ மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, இல்லாத நான் சொல்றது இப்ப நல்லா நோட் பண்ணீங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு இங்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவர், அக்கவுண்ட்ஸ் படித்து வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இவர் வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம், நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். ஒரு புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க. 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். அவர் கன்னி பேச்சில் ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதே ஒழிய
அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி பேசுங்க. பேரவை விதிகளில் 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழையும் பேசலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.